ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് நம்ம ஒரு ஸ்பெஷல் ஒழிச்சுக்கறியோட ரெசிபி தான் செய்ய போகிறேன். கீரைத்தண்டு ஒழிச்சுக்கறி சாப்பாடுன்ற கூட நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி தான் இது. சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக இந்த மாதிரி சிகப்பு கீரையோட தண்டு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கீரை தான் நம்ம பச்சை கீரையோட தண்டும் வச்சு இதே மெத்தடில் நமக்கு ஒழிச்சுக்கறி செய்யலாம். இப்போ நான் சிகப்பு கீரையோட தண்டு தான் எடுக்க போகிறேன். இதனோட லீஃப் நமக்கு தேவையில்லை, இலை நமக்கு தேவையில்லை, இந்த தண்டு மட்டும் போதும். அதனால் இலையெல்லாம் நமக்கு மாற்றி அப்புறமா தண்டை கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியான தண்டு தான் எடுக்கணும். இப்போ இந்த தண்டில் நின்றும் இலையெல்லாம் நமக்கு மாற்றி எடுக்கலாம். இது நமக்கு பொரியல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதனோட வீடியோ எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கு முன்னாடி, நீங்கள் அந்த வீடியோயும் பிடிச்சிருந்தா பாருங்கள். இப்போ தண்டை நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கு. இனி நமக்கு இது கட் பண்ணி எடுக்கலாம். ஒழிச்சுக்கறி செய்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன பீஸாகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒடித்து நமக்கு க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இதனோட மேலே இருக்கிற தோலும் நமக்கு மாற்றி எடுக்கணும். ஃபுல்லாக மாற்ற தேவையில்லை, இந்த மாதிரி எடுத்தால் மட்டும் போதும். இப்படி எல்லா சீரத்தண்டு நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். இனி ஒரு 10 சின்ன வெங்காயம் இதே மாதிரி சின்னதாகிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கு. ஒரு 4-5 பீஸ் ஆகிட்டு ஒரு தக்காளியும் ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்திருக்கு. இனி மண்சட்டியில் சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு நமக்கு வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு ஒன்று வணக்கி எடுக்கலாம். இது ஓரளவுக்கு வணங்கி வரும்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தா கீரைத்தண்டு சேர்த்தி அதையும் நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். இது நமக்கு பச்சை தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சு கூட எடுக்கலாம். அது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி வணக்கி எடுக்கும்போது தான் கீரையோட ஒரு பச்சை வாசம் ஒன்றும் இல்லாமல் இந்த குழம்பு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நான் தேவையான உப்பு சேர்த்தியிருக்கு. உப்பும் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலையும் இந்த டைமில் சேர்த்தியிருக்கு. அதுவும் போட்டு வணக்கி எடுக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கரெக்டாக வணங்கி வரும்போது தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். ஃபஸ்ட்டில் தக்காளி சேர்க்கக்கூடாது, இந்த டைமில் தான் சேர்க்கணும். இனி தக்காளியையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கணும். இதெல்லாம் சீக்கிரமாயிடும், ரொம்ப டைம் ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்தி நமக்கு நல்லா கலரி விட்டு எடுக்கலாம். பின்னாடி இதிலேக்கு நமக்கு தண்ணி ஊற்றலாம். நம்ம கீரைத்தண்டை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் தண்ணி ஊற்றி தான் நம்ம இது வேக வைக்க போகிறேன். இது அப்படியே இருந்து வேகட்டும். இந்த டைமில் இதிலேக்கு தேவையான தேங்காய் கூட்டு நமக்கு தயார் பண்ணி எடுக்கலாம். இந்த கப்பில் 1/2 கப்பு தேங்காயிலேக்கு 1 டீஸ்பூன் சீரகமும் 2 பல்லு பூண்டும் சேர்த்து நல்லா ஃபைனாகிட்டு நமக்கு அரைச்செடுக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா அரைச்செடுத்திருக்கு. நம்ம கீரைத்தண்டை கரெக்டு பாகத்தில் வெந்து வந்துருச்சு. அதிலேக்கு நமக்கு இந்த தேங்காய் கூட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி தான் நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தேங்காய் கூட்டு சேர்க்கணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் கூட்டு கொதிக்கக்கூடாது. நல்ல கலர் விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கூட நமக்கு சேர்க்கலாம். அதிகமாக ஊற்ற தேவையில்லை. இந்த மாதிரி தான் கிரேவி இருக்கணும். இது கரெக்டு பாகத்தில் தான். நல்ல சூடாயதுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இனியும் நம்ம கடுகு தாளிக்கும் போது இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம சேர்க்கும். அப்போது தான் இந்த குழம்புன்னு கரெக்டு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம குழம்பு கரெக்டாக சூடாகிருக்கு. நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இன்னொரு கடாய் நான் அடுப்பிலேக்கு வச்சு சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றியிருக்கு. கடுகு போடலாம். பின்னாடி சின்ன வெங்காயம் சின்னதாகிட்டு கட் பண்ணி இது போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதை நல்லா ப்ரௌன் கலராகி வரும்போது வரமிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகும்போது ஸ்டவ் நமக்கு ஆஃப் பண்ணலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியதுக்கு அப்புறமா தான் 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தூளும் இதிலேக்கு சேர்க்கணும். அதுதான் நம்ம குழம்பிൻ്റെ கரெக்டு டேஸ்ட்டு. அதிகமாகி போகக்கூடாது. வெந்தயம் தூள் அதிகமாயிருந்தால் கசப்பு வரும். அதனால் 1/4 டீஸ்பூன் தான் போட்டால் போதும். இது சேர்த்து நல்லா வணக்கியதுக்கப்புறமா நம்ம குழம்பிலேக்கு இது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இது கலரி விடணும். இப்போ பாருங்கள், நம்ம கீரைத்தண்டை குழம்பிலேக்கு நம்ம கடுகு தாளிச்சது சேர்த்து அப்படியே 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு நல்லா கலரி விடலாம். சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பர் டேஸ்டான ஒரு ஒழிச்சுக்கறி தான் இந்த கீரைத்தண்டை ஒழிச்சுக்கறி. நம்ம
சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்டைல் கீரைத்தண்டை ஒழிச்சுக்கறி ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இது நமக்கு நல்ல கலரி விடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப்பு பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.